பிக் பாஸ்ல இந்த வாரம் விக்ரமுக்கு குறும்படம் போட்டு காட்டப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இப்ப ரசிகர்கள் மத்தியில மிக பெரும் வைரலா போய்கிட்டு இருக்கு. அதற்கு என்ன காரணம், என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ்ல பணப்பெட்டிய கானா வினோத் அவர்கள் எடுக்கும்போது அரோராவும் சரி, விக்ரமும் சரி பயங்கரமா நமட்டு சிரிப்பு சிரிச்சிருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப கன்னிங்கா இருந்துச்சு அப்படின்னு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கக்கூடிய எக்ஸ் கண்டஸ்டன்டான அப்சராவும் ரம்யாவும் இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது வீட்டில் இருக்க எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு விக்ரமோட ஃபேன்ஸ் எல்லாமே வெளியில கண்டிப்பா இதுக்கு ஒரு குறும்படம் போட்டே ஆகணும். ஏன்னா விக்ரமும் அரோராவும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்ப சிரிச்சாங்க. பட் அதுக்கப்புறம் கானா வினோத் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ஷாக்கிங்கா தான் இருந்தாங்க. எந்த ஒரு இடத்துலயும் அவங்க சிரிக்கவே கிடையாது. வீட்டுக்குள்ள வந்திருக்கக்கூடிய எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் அவங்களோட பேஷன்ஸை கெடுக்கணும், அவங்களோட ஓட்டிங்கை பாதிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத அலகேஷன்ஸை விக்ரம் மேலேயும் அரோரா மேலேயும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா மக்கள் மத்தியில் அவங்க பிம்பம் வேற மாதிரி போகும், ஓட்டிங்ஸ் அடிபடும். இந்த ஒரு மெயின் விஷயத்துக்காக தான் அவங்க பண்றாங்க. ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணி ஆகணும். வியானா கிட்டையும் சரி, அப்சரா கிட்டையும் சரி, ரம்யா கிட்டையும் சரி, இது அவர் பர்சனலாக பேசணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இது புரிய வைக்கிறதுக்காக கண்டிப்பாக விக்ரம்காக ஒரு குறும்படம் போட்டே ஆகணும். எந்த ஒரு இடத்துலையும் விக்ரமும் சரி, அரோராவும் சரி அவரை மேனிபுலேட் பண்ணி பணத்தை எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ண கிடையாது. அதே மாதிரி அவர் பணம் எடுத்ததுக்கப்புறம் அப்பாடா பிளான் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முகபாவனையிலும் அவங்க வெளிப்படுத்த கிடையாது. கம்ப்ளீட்லி அவங்க 2 பேருமே பயங்கர ஷாக்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர கட்டி புடிச்சு அழுகலாம் செஞ்சிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது எப்படி அவங்க கன்னிங்கா சிரிச்சிருக்க முடியும்? இது முழுக்க முழுக்க அவங்க பேர கெடுக்க பண்ற சதி. இத தயவு செஞ்சு விஜய் சேதுபதி அவர்கள் கேட்கணும் அப்படிங்கிற மாரி முன் வச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஃபினாலே வீக் பக்கத்துல இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க பேர வேற மாரி மாத்தும். இது மட்டும் இல்லாம அவங்களோட வோட்டிங்ஸ் பயங்கரமா பாதிக்கப்படும். இந்த ஒரு காரணத்தினால விஜய் சேதுபதி அவர்கள் இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல இந்த ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்ணணும். முடிஞ்சா ஒரு குறும்படம் போடணும் அப்படிங்கிற மாரி ரசிகர்கள் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி அவர்கள் இந்த ஒரு விஷயத்த பண்றாரா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஒரு புறம் இருக்க, இந்த வாரம் ஒரு பிக் விக்கெட் அவுட் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் சமீபத்தில் பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. எப்போயுமே இதற்கு முன்னாடி சீசன்கள்ல ஃபினாலே அப்படின்னா 5 பேர் இருப்பாங்க. ஸோ அதன் வகையில் பார்க்கும்போது இந்த சீசன்லையும் கரெக்டாக 5 பேர் இருக்காங்க. அடுத்த ஒரு வாரத்தை முழுக்க முழுக்க செலிப்ரேஷன் ரவுண்டாக வச்சுட்டு ஃபினாலேல தான் ஒன் பை ஒன்னா ஒவ்வொருத்தரை எலிமினேட் பண்ணுவாங்க. கடைசியாக 2 பேர் வருவாங்க. பட் இந்த டைம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கானா வினோத் அவர்கள் பணப்பட்டி எடுத்துட்டு போனாலுமே இன்னொரு நபர் வெளியேற போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அதுலயும் மிகப்பெரிய ஒரு டிக்கெட், யாருமே எதிர்பாராத ஒரு டிக்கெட் தான் வெளியே போகுதுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா அரோராவா இருக்க வாய்ப்பே கிடையாது. அவங்க டிக்கெட் டு ஃபினாலேவை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆளா ஃபினாலேக்கு போக போறாங்க. அதை தொடர்ந்து யாரு அப்படின்னு பார்த்தா திவ்யாவ வாய்ப்பே இல்லை. ரசிகர்கள் மத்தியில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஓட்டிங்ஸ் இருக்கு. சபரியா, விக்ரமா, சாண்ட்ராவா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா சாண்ட்ரா அப்படி இல்லைனா விக்ரம், இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் போவாங்க. சபரி விஜய் டிவி ப்ராடக்ட் அவரை உள்ள வச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா போக வாய்ப்பு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னைக்கு யார் வெளியேற போறாங்க அப்படிங்கிறது.